ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பாசிப்பயிறு கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாசிப்பயிறு நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு. இப்போ அதை முதல்ல போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த சிறு பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. இது பாசிப்பயிறு. இது பாசி பருப்பு ரொம்ப நல்லது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாசி பருப்பை விட பாசி பயிறு வெரி வெரி குட். ஏன்னா பாசி பயிறு தோலோடு இருக்கிறது. ஸோ அது இன்னமுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி பாசிப்பயிறு குழம்பே வைப்பாங்க, பாசிப்பயிறு கிரேவி செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை எப்படி, அதாவது சன்னாவை வச்சு கொண்டக்கடலையை வச்சு நம்ம எப்படி கிரேவி பண்ணுறோமோ அதே மாதிரி பாசிப்பயிரை வச்சும் கிரேவி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆனால் பாசிப்பயிரை வச்சு புளிக்குழம்பு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் மாஸ் திக்காக இருக்காது, புளினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாசிப்பயிரும் அதில் நான் இதை ஏற்கனவே கழுவிட்டு வச்சுருக்கேன். அதை தான் இப்போ போட்டு வறுத்து வச்சுருக்கேன். வாசம் வர வரைக்கும் இருக்குதுங்க, நல்லா ஒரு மாதிரி அரோமா வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும். இப்போ உங்களை பொரியிற சத்தங்கள் நினைக்கிறேன். நல்லா வறுபட்டுருச்சு பாசிப்பயிறு. பாசிப்பயிறுப்பை நல்லா வறுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி மூடி அதை இப்போ நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம பீர்க்கங்காய் கூட்டு மசியல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பீர்க்கங்காய் கூட்டு செய்யறதுக்கு நமக்கு முதல்ல நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு. இப்போ 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டேன். இப்போ சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டேன். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதிலே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் அதையும் போட்டு இப்போ நீங்கள் அதில் நடுவில் உள்ள சீடு ஸ்கின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பீர்க்கங்காயையும் போட்டு வதக்கி வச்சுக்கோங்க.
இதை கொஞ்ச நேரம் மூடி நான் வேக வைக்கிறேன். வெந்தோன்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம தண்ணி எதுவும் விடலை, திக்காக நல்லா சிம்மில் நல்லா குறைச்சி வச்சு விட்டுருங்க. வச்சு கொஞ்சம் நேரம் இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பீர்க்கங்காயெல்லாம் ஈஸியாக வெந்துடும். அது பஞ்சு போல் உள்ள காய், அதோட அது தண்ணி காய் ஈஸியாக வெந்துடும். இப்போ இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இதோட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பாசி பயறு, அதையும் கொட்டிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா கலந்து திரும்ப கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கணும். பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட கூட்டு ரெடி. அதாவது பீர்க்கங்காய் கூட்டு வித் பாசி பயறு இஸ் ரெடி நவ். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சாப்பிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கொத்தமல்லி தூவி கிளறி பரிமாறலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சாப்பிட்டு கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஐ எம் வெரி grateful. See you in next video. Until then, bye from Kanmani Geeta Chandrasekharan. See you. Bye.